வணக்கம் வியூவர்ஸ். ஆதியும் அந்தமும் இல்லாத சிவனோட வழிபாடு மிகவும் தொன்மையானது. உலகம் முழுக்கவும் சிவ வழிபாடு இருந்ததற்கான அடையாளங்கள் அங்கங்க சிவலிங்கங்களா தோண்டி எடுக்கப்படுது. இப்படிப்பட்ட சிவனுக்குன்னே புகழ் பெற்றதுதான் 12 ஜோதிர்லிங்கங்கள். அத பத்தி டெம்பிள் ரகசியம் சேனல்ல பார்க்கலாம். கைலாயத்திலிருந்து நேரடியா சிவனால அனுப்பப்பட்டதா சொல்லப்படுற இந்த 12 ஜோதிர்லிங்கங்கள்ல மிகவும் பழமையானது குஜராத்தின் தென்மேற்கு கடற்கரையில இருக்கிற சோம்நாத் கோயில். முதன்மையான ஜோதிர்லிங்க ஸ்தலமா போற்றப்படுற இது பகவான் கிருஷ்ணர் தன் அவதாரத்தை முடிச்ச பிரபாச பட்டணத்துல அமைஞ்சிருக்கு. இங்க அமிர்தத்தின் தலைவன்னு பெயர் பெற்ற இறைவன் சந்திரனுக்கு காச நோய தீர்த்ததா புராணங்கள் சொல்லுது. கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டுகளா அந்நிய படையெடுப்புகளால பாதிக்கப்பட்ட இக்கோயில் விலைமதிக்க முடியாத சந்தன கதவுகளையும் சிவனின் அருளையும் தன்னகத்தே கொண்டது. 2வது ஜோதிர்லிங்கமும் குஜராத்தின் துவாரகையில இருக்கு. நாகங்களின் தலைவங்கிற பேர்ல நாகேஸ்வரரா இங்க வணங்கப்படுற சிவன் தாருகாவனத்து முனிவர்களுக்கு கர்ம யோகத்தை விட ஞானம்தான் பெரிதுன்னு பாடம் கற்பிச்சவரு. இமயமலையின் அடிவாரத்துல உத்தரகாண்ட் மாநிலத்துல மந்தாகினி ஆற்றங்கரையில இருக்கிற கேதார்நாத் 3வது ஜோதிர்லிங்கம்னு பெருமைக்குரியது. கடும் பனி காரணமா வருடத்துல 6 மாதம் மட்டுமே பக்தர்களுக்காக காட்சி தரும் கேதாரேஸ்வரரை பாண்டவர்கள் வணங்கி இருக்காங்க. மலை கோவிலான கேதார்நாத்துக்கு பின்னாடி இந்து சமயத்தின் ஸ்தாபகரும் சிவனோட ஒரு அவதாரமான பகவான் ஆதி சங்கராச்சாரியரோட மகா சமாதியும் இருக்கு. உலகத்துக்கே இறைவனா வருணி நதியும் அசி நதியும் கங்கையில கலக்கிற இடமான வாரணாசியில அமைஞ்ச புகழ்பெற்ற காஷி விஸ்வநாதர் தான் 4வது ஜோதிர்லிங்கமா வணங்கப்படுறாரு. இவரை பத்தின விவரமான வரலாறு ஏற்கனவே டெம்பிள் ரகசியத்தோட முந்தைய வீடியோல நாம பார்த்திருக்கோம். பழமையான பாரதத்தின் தலைநகரான உஜ்ஜயினில காலத்துக்கும் நாயகனா மகா காலேஸ்வரரா மத்திய பிரதேசத்துல 5வது ஜோதிர்லிங்கமா சிவபெருமான் இருக்காரு. 12 ஜோதிர்லிங்கங்கள்ல இங்க மட்டுமே சிவபெருமான் தந்திர முறைப்படி தெற்கு நோக்கி அருள் தராரு. நாளும் பலவித அலங்காரங்களோட பக்தர்களுக்கு அருள் தரும் பகவானோட இந்த இடத்துல இருந்துதான் காலம் ஆரம்பிச்சதுன்னு நம்பப்படுது. பிரபஞ்சத்துல முதல்ல எழுந்த நாதமான ஓம் வடிவத்துல இயற்கையா நர்மதை ஆற்றின் கரையில மத்திய பிரதேசத்துல அமைஞ்ச தீவுதான் சிவபுரி. இங்க இருக்கிற சிவபெருமான் ஓம்காரேஸ்வரரா ராமபிரானோட மூதாதையரான க்ஷ்வாகு மன்னரால வழிபடப்பட்டவரு. பகவான் ஆதிசங்கராச்சாரியார் தனது குருவான கோவிந்த பகவத் பாதரை சந்திச்ச இந்த இடத்தோட சிவனுக்கு பக்கத்திலேயே அமரேஸ்வரர்னு புகழ்பெற்ற இன்னொரு சிவன் கோயிலும் இருக்கு. சூரிய சந்திர அக்னின்னு முக்கண்களையுடைய சிவன் பிரம்மா விஷ்ணு ருத்ரர்னு 3 முகங்களை கொண்டு வணங்கப்படுற மகாராஷ்டிராவின் திரையம்பகேஸ்வரர் 7வது ஜோதிர்லிங்கம் ஆவாரு. அழகிய கருங்கற்களால இந்தியாவின் நீளமான ஆறான கோதாவரி கரையில அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் பல அழகிய சிற்பங்களோட வடிவமைக்கப்பட்டிருக்கு. சத்ரபதி சிவாஜியுடைய தாத்தாவான மல்ரோஜி போஸ்லேயால 16ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட மகாராஷ்டிரா மாநிலத்தின் கிருஷ்ணேஸ்வரர் 8வது ஜோதிர்லிங்கமா புகழ் பெற்றவரு. சிறிய ஜோதிர்லிங்கம் கோயில்னு அழைக்கப்படுற இது மகாராஷ்டிராவில அமைஞ்ச 5 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒண்ணுங்கிறது குறிப்பிடத்தக்கது. சாக்ஷாத் கிருஷ்ணர் தன் கையால ஏற்படுத்தி வழிபட்டதால இங்க இருக்கிற சிவபெருமான் கிருஷ்ணேஸ்வரர்னு கூப்பிடப்படுறாரு. ராவணன் சிவனை வணங்கி பல வரங்கள் பெற்ற ஸ்தலமான ஜார்க்கண்ட் வைத்தியநாதர் தான் 9வது ஜோதிர்லிங்கமா புகழப்படுறாரு. யாருக்காவது தீர்க்க முடியாத வியாதி இருந்தா அவங்களும் இங்க வந்து வைத்தியத்துக்கே தலைவனான இறைவனை வணங்கினா அல்லது சுல்தான்கஞ்ச் இடத்திலிருந்து கங்கை நீரை எடுத்துட்டு 100 கிலோமீட்டர் நடந்து வந்து வைத்தியநாதர் மேல அபிஷேகம் செஞ்சா எல்லாம் சரியாயிடும்னு மக்கள் நம்புறாங்க. திரிபுரங்களை எரிச்சதுக்கு அப்புறம் சிவன் கோயில் கொண்ட ஸ்தலம் தான் பூனேக்கு பக்கத்துல இருக்க பீமா சங்கர். பழைய மற்றும் புதிய கட்டடக்கலையின் கலவையோடு இங்க இருக்கிற பீமா சங்கர் அவரோட வேர்வையால உருவான பீமராத்திரி நதியையும் கொண்டிருக்காரு. 10வது ஜோதிர்லிங்கம்னு புகழ்பெற்ற இத்தலம் பழமையான இலக்கியங்கள்லயும் இடம் பெற்றிருக்கு. ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்துல அமைஞ்ச ஸ்ரீ
ஸ்ரீசைலம் 11வது ஜோதிர்லிங்கமா மக்களால அழைக்கப்படுது. சத்தியம், சிவம், சுந்தரம்னு இங்கிருந்து மல்லிகார்ஜுனர் அருள் பாலிக்கிறாரு. இந்த இடத்துல இருந்துதான் நந்தி தேவர் தவம் செஞ்சு சிவனை சுமக்கும் பாக்கியம் பெற்றாரு. 12 ஜோதிர்லிங்கங்கள்ல தமிழ்நாட்டுல அமைஞ்ச ஒரே கோயில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தான். ராமர் ராவணனை அழிச்ச பிரம்மஹத்தி தோஷம் போக சிவனை வழிபட்ட இந்த இடத்துல இருக்கிற 20க்கும் மேற்பட்ட தீர்த்த கிணறுகள் பக்தர்கள் கிட்ட புகழ் பெற்றது. இன்னும் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.